सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। यद्येवं परत्र पूर्वदृष्टावभासः इति एतावत् अस्तु तथाविधस्य स्मृतिरूपत्व अव्यभिचारात् परत्र पूर्वदृष्टावभासः स्मृतिरूपः परत्र पूर्वदृष्टावभासः स्मृतिरूपः परत्र परत्र पूर्वदृष्टावभासः इत्येतावत् अस्तु ஆட்சத்திர ஸ்மிருதிரூபா பரஸ்பர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படின்னு தானே அத்தியாசத்துக்கு லட்சணம் சொன்னார். இப்போ என்ன கேட்குறான், ஸ்மிருதிரூபான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மிருதிரூபம் சொன்னா தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா பரஸ்பர பூர்வதிருஷ்டாவபாசா இவ்வளவு சொன்னால் போகும். இப்போ சாஸ்திரக்காரெல்லாம் பேசுறது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைச்சி பேசும். அதனால ஸ்மிருதிரூபா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா எவ்வளவு போரும். ததாவிதஸ்ய ஸ்மிருதிரூபத்துவ அவ்யபிசாரா ஒரு லட்சணம் சொல்றதா இருந்தா நம்ம பார்ப்போம். வரல பிருத்திவிக்கு என்ன லட்சணம் அப்படின்னு கேட்டா எதுல கந்தம் இருக்குமோ அது அப்படின்னு சொல்லுவோம். பிருத்திவியில கந்தத்தை தவிர்த்து வேற என்ன இருக்கும்? பல குணங்கள் உண்டு. ரூபம் இருக்குமே, ரூபத்தோடும் கந்தத்தோடும் சேர்ந்து இருப்பது பிருத்திவி அப்படின்னு நம்ம லட்சணம் சொல்லலாமோ? ரூபம் கந்தம் ரெண்டுமே சேர்ந்து எதுல இருக்குமோ அதுதான் பிருத்திவி அப்படின்னு சொன்னா நான் ஒன்னும் தப்புன்னு சொல்ல வரல. இதுல ரூபத்தை கொண்டு போய் ஏன் கேட்கணுங்க? கந்தமுள்ள பிருத்திவின்னு சொன்னா போதுமோ? ரூபங்கிறது அதுல இருக்கத்தான் இருக்கு, நான் யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதனால ஆனா ரூபம் உள்ளது கந்தத்தை சொல்லாமல் ரூபம் எதுல இருக்குமோ அதுதான் பிருத்திவின்னு சொன்னா தப்பு. ஏன்னா ரூபங்கிறது ஜலத்துல இருக்கு, தேஜஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. அதனால பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லும் போது கந்தவதி பிருத்திவின்னு தான் சொல்லியாகும். அப்படி இருக்கும்போது அதுல அதிகப்படியாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா இவ்வளவு சொன்னால் போதும். ஸ்மிருதிரூபங்கிற அம்சம் வந்து இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ததாவிதஸ்ய ஸ்மிருதிரூபத்துவ அவ்யபிசாரா ததாவிதான்னு சொன்னால் பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசான்னு லட்சணம் சொன்னால் சத்தியம் அர்த்தலப்தஸ்ய ஸ்மிருதித்வமேவஸ்ய ந ஸ்மிருதி ரூபத்துவம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படின்னு சொன்னால் போதும். ஸ்மிருதிரூபாங்கிறது இருக்கு, அப்படிதான் இருக்கிறது. அதனால பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இல்லையே சொல்லலை. ஆனால் இவ்வளவு மாற்றம் சொன்னால் ஸ்மிருதியை எப்படி வாரணம் பண்றது? ஸ்மிருதியில கூட பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா இருக்கு. ஏன்னா ஸ்மிருதியில கூட ஏற்கனவே பார்த்த ஒரு இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல அவனை ஞாபகப்படுத்திக்கலாமே. பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசான்னு வருது. ஆகையால அர்த்தலப்தஸ்ய ஸ்மிருதித்வமேவஸ்ய அந்த ஸ்மிருதியை நான் வந்து சமம்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே நினைச்சிருந்த பார்த்த விஷயத்தை ஒரு இடத்துல பார்த்துருக்கான், ஆனா வேற இடத்துல அதை நினைச்சு பார்க்கறான்னா அது தப்பா இல்லைன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை, அது சமம்னு சொல்ல முடியாது. ஆனால் பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படின்னு சொல்லிருக்க அந்த ஸ்மிருதி கூட அதுல சேர்ந்து அந்த ஸ்மிருதி இல்லை, அது எனக்கு லட்சம் இல்லை அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகவே லட்சணத்துல ஸ்மிருதிரூபா அப்படிங்கிறவரும் போட்டிருக்கு. ஸ்மிருதிரூபம் நகஸ்மிருதி விஷயத்தை அத்தியாசம் சுத்தம். ஸ்மிருதியும் இந்த அத்தியாசத்துல சேர்த்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்டா ஸ்மிருதியை சேர்க்க முடியாது. ஸ்மிருதிக்கு எது விஷயமாக இருக்கோ அது அத்தியாச லட்சண லட்சியம் ஆகாது. அப்புறம் அடுத்தது குணம் ஏவம்
பரத்திர ஸ்மிருதி ரூபாவபாதா. இது சுலபமே பூர்வதிருஷ்டாவபாதா என்ன பரத்திர ஸ்மிருதி ரூபாவபாதா. பூர்வதிருஷ்டங்கிற பதத்தை எடுத்துட்டாங்க. இது வேண்டியதிலேயே தானா கிடைக்குமே சொல்லி ரூபாவபாதான்னு சொன்னாங்க. என்ன சொல்றா தத்திர பரத்திர இத்தியுக்தே பூர்வபக்ஷே தான் சொல்றான். எத்தேவம் ஏதாவதேவ ஏதாவதஸ்து லட்சணம் பரத்திர ஸ்மிருதி ரூபாவபாதா. तत्र परत्र इत्युक्ते अर्थलब्धस्य परावभासस्य स्मृतिरूपत्वं विशेषம். பரத்திர வேறொரு இடத்தில் பாதிப்பது அப்படின்னு சொன்னால் வேறொரு இடத்தில் சொன்னா வேறொன்று பாதிப்பதுங்கிறது தானா கிடைக்கும். அந்த பராவபாசங்கிறது ஸ்மிருதி ரூபமாகத்தான் இருக்கும், ஸ்மிருதியாக இருக்காது. நீங்க சொன்ன ஏற்கனவே சொன்ன விதத்துல ஸ்மிருதி ரூபம்னா ஸ்மிருதியை போல ஏற்கனவே உள்ள அனுபவத்தினால வந்த சம்ஸ்காரத்தினால வந்ததாக இருக்கும், ஸ்மிருதி ரூபமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க பூர்வ திருஷ்டன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நல்லா பாருங்க. ஸ்மிருதி ரூபம்னா என்ன? ஏற்கனவே அனுபவித்து வந்த சம்ஸ்காரத்தினாலே எது பாதிக்கிறதோ அந்த பானத்தை அவ ஸ்மிருதி ரூபம். அப்ப அது நிச்சயமா பூர்வ திருஷ்டமா தானே இருக்கும். ஏற்கனவே தெரியாதானே அதனுடைய சம்ஸ்காரங்கள் நம்மகிட்ட இருக்கும். அந்த சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய பானம்னு சொன்னா நிச்சயமா பூர்வதிருஷ்டமா தானே இருக்கும். அது சொல்லணுமா என்ன தானா கிடைக்கும்? பூர்வதிருஷ்டம் சொல்ல வேண்டாம், ஸ்மிருதி ரூபாவபாசா. அது மாத்திரம் ஸ்மிருதி ரூபான்னு சொல்லணும்னு நீங்க இப்பதான் சொன்னீங்க. அதனால பரத்திர ஸ்மிருதி ரூபாவபாசா அது சொன்னா போதுமே. நகி பரஸ்ய அசம்பிரயுக்தஸ்ய பூர்வதிருஷ்டத்துவ அபாவே ஸ்மிருதி ரூபத்துவ சம்பவா. எதை நாம பார்க்கிறோமோ அதுதான் பணம். இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்து நம்ம பார்ப்போம். எழுத்தா போல இருக்கிற வஸ்துவை வெள்ளி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பிரமிக்கிறான். இவனுக்கு வெள்ளியாக எது தெரிகிறது? எழுத்தா போல இருக்கிற வஸ்து. ஆனா அந்த வஸ்து வாஸ்தவத்துல என்ன? அது வெள்ளி இல்லை, அது ஒரு கிளிகள். அப்ப என்னாச்சு? வெள்ளிய காட்டிலும் வேறானது அது. அதனாலதான் பரத்திரன்னு சொல்றோம். பரத்திரம். ஆனா தெரியுது என்ன? கிழிஞ்சலா தெரியல, வெள்ளியா தெரியுது. இவனுக்கு இந்த மாதிரி வெள்ளியா தெரியணும்னு சொன்னா இவன் ஏற்கனவே வெள்ளியை பார்த்திருந்தால்தான் அது வெள்ளியாக தெரியும். வெள்ளி இல்லாதது வெள்ளியாக இவனுக்கு கணத்துல தெரியணுமானால் இவனுக்கு வெள்ளியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே. அதுவே தெரியாதுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கணத்துல ஏற்பட முடியாது. அதனால பூர்வதிருஷ்டமாக அந்த வெள்ளி இல்லாத சமயத்தில் இப்படி ஒரு பிரமமே ஏற்பட முடியாதுங்கிற காரணத்தினாலே நீங்க பூர்வ திருஷ்டாங்கிற அந்த அம்சம் சொல்லாமலே கிடைக்கும். இதுக்கு போய் நீங்க வார்த்தையை செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு அதுல என்ன சொல்ற? சத்தியம் பூர்வ திருஷ்டம் இருக்கிறவர்களுக்கு சுகமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சில சமயம் சொன்ன விஷயத்துல அர்த்தாத் கிடைக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அர்த்தாத் கிடைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வாயாலேயே நேர சத்தியத்தான சொல்லிட்டோம்னா அவன் சிரமப்படாம புரிஞ்சுக்கணும் படிக்கிறான். அதுக்காக விஸ்பஷ்டார்த்தம் பூர்வதிருஷ்ட கிரகணம் மீது யகானியாக நினைக்கணும். இந்த மாதிரி வியாக்கரணத்துல நிறைய வரும். இந்த சூத்திரத்துல ஏன் இந்த பதம் போட்டா அப்படின்னு இந்த பதம் போடலைன்னா இந்த மாதிரி நமக்கு தோஷம் வந்துடுமே, அந்த தோஷத்தை வேற விதமா சமாதானம் பண்ணிடுவோமே அப்படின்னு வேற விதமா சமாதானம் பண்ணா இன்னொரு இடத்துல இருக்கும், அதுக்கு இன்னொரு இதை பண்ணிடுறேன் அப்படின்னு இப்படி பொழுது கடைசியில என்ன வரும்னு கேட்டா நீ பண்ணலாம் வேற ஒரு வழி. ஆனா இந்த சத்தத்தை இவர் கரெக்டா போட்டு அவனே நாம புரிஞ்சுட்டோம்னா இவ்வளவு தூரம் நமக்கு அலக்கைகள் இல்லாம இருக்குமோ சுலபமா நேரடியா விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பதத்தை உபயோகப்படுத்தினாலும் எவ்வளவு சௌகரியமோ அந்த பதத்தை உபயோகப்படுத்தாமலே அந்த அர்த்தத்தை நான் வேற விதமா கொண்டு வரேன் புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா அது கஷ்டம். அதனால விஸ்பஷ்டார்த்தம் அந்த மாதிரிதான் பிரதிரூபங்கிறது நீங்க கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கனா இல்ல அந்த பூர்வ திருஷ்டங்கிறது இல்லாட்டா வராதோ இல்லையோ அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும். நான் பூர்வ திருஷ்டாவை பார்க்கலான்னு சொல்லிட்டேன்னா சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த பாஷ்யம் ததாத லோகே அனுபவா இது உதாரணத்வயேன லௌகிக சித்தமேவ இதம் அத்தியாசஸ்ய ஸ்வரூபம் லட்சிதம் கிமத்திர யுக்தியா இது கதையதி சுக்திகாதி ரஜதவத் அவசாஸ்து. இது மேல பாஷ்யம் என்னன்னா ததாத லோகே அனுபவா அப்படின்னு சொல்லி ரெண்டு உதாரணம் கொடுத்தார்.
சுத்திகாகி ரஜதவ தவபாசது அப்படின்னு ஒண்ணு. வேதச்சந்திரா சந்தீதிய இந்த உதாரணம் எடுத்துக்கிறேன். இந்த உதாரணம் எதுக்காக கொடுக்கலாம்? முதல்ல பாஷையாளர்கிட்ட இருக்கு, நீங்க லோகத்துல இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு, இந்த பிரிஞ்சல் வெள்ளியாக தெரிகிறது தெரிந்தது அப்படின்னு ஒரே ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனாக தெரிகிறான் அப்படின்னு. இப்ப என்னாச்சு, இதெல்லாம் லோக பிரசித்தமான ஒரு அம்சம். இந்த லோக பிரசித்தமான விஷயத்தை லோகத்துக்கு தெரிந்தே இருக்கும்போது இந்த பாஷ்யத்துல புதுசா உதாரணம் கொடுத்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கு, போதிக்கிற மாதிரி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேள்வி. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த பிரசகாரர் எழுதுறாருன்னு சொன்னா அது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த போதிக்கிறதுக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதான் எனக்கு தெரியுமே, எதிர்க்க சொல்லணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது மூலமா எதையோ ஒண்ணு நமக்கு தெரிவிக்கணும்னு பார்க்கணும். இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஆரம்பத்துல அது ஞாபகத்துல ரொம்ப முன்னாடி அத்தியாசங்கிறது ஒண்ணு இருக்கவே தெரியாது அப்படின்னு ஆச்சரியம். இதுதான் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் அத்தியாசம் அனோன்யாத்தியாசங்கிறது சம்பவிக்காது. இதுதான் ஆசிரியத்தினுடைய ஆரம்பம். அப்புறம் சொன்னார் அதுதான் இருக்கு அப்படின்னு நைசர்கிகோயம் லோக விவகாரா அப்படின்னு சொல்லி இருக்கு. அத்தியாசம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால அத்தியாசம் வரலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் அத்தியாசம் வரலாம்னு பாஷக்காரர் சொன்னாரு. இதுக்கு மூலம் என்னன்னா யுக்தி. இத்தனை விதமாக யுக்தியை சொல்லி அத்தியாசம்னு ஒண்ணு இருக்கு ஸ்தாபனம் பண்ணார். அத்தியாசம்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷி பேசினானே, ஆனால் அவன் சொன்னது இன்னென்ன காரணத்தினால தப்பு, அத்தியாசங்கிறது அவசியம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்தாபிக்கிறது தான் பூர்வபக்ஷ நிராகரணம், பிரதிஷ்டாந்த ஸ்தாபனம். இப்ப அவனை விட்டுல உங்ககிட்ட நான் பேசலேங்கிறேன். இந்த அத்தியாசம் கிடையாதுன்னு சொன்னானோ இல்லையோ, இவங்க கிட்ட நாம பதிலே பேச வேண்டாம். நமக்கு பேசுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அத்தியாசம் இருக்கிறது அனுபவம். இதை கண்டிக்கிறேன். இமத்திர யுக்தியா நான் இதுல யுக்தி சொல்லி நான் ஸ்தாபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அத்தியாசம் இருக்குங்கிறது அவனவனுக்கு அனுபவத்திலேயே லோகத்திலேயே பிரசித்தம். இதை இல்லைன்னு சொன்னான்னா ஒருத்தன் லோகத்துல எல்லாருக்கும் அனுபவ சித்தமா இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொன்னதாக ஆகும். இந்த உதாரண துவயேன பிரகாசலோகே அனுபவா அப்படிங்கிற இந்த பாஷ்யத்தினாலே ரெண்டு உதாரணம் கொடுத்து இந்த அத்தியாசம் நான் ஏதோ யுக்தியை கொண்டு புதுசா இருக்கிறதாக ஸ்தாபனம் பண்றதாக நினைக்கவே வேண்டாம். லோக பிரசித்தமாக இந்த அத்தியாசம் இருக்கு. இதை இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நீ யுக்தி சொல்லணுமே தவிர இருக்குன்னு சொல்றதுக்கு யுக்தி தேவைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகதான் பிரசித்தமான அத்தியாச உதாரணத்தை எடுக்கின்றார். லௌகிக சித்தமே இதன் அத்தியாசத்திய ஸ்வரூபம் லட்சணம். அந்த அத்தியாசத்துக்கு தான் நான் லட்சணம் சொன்னேன். இனத்தை யுக்தியா அது இருக்குன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு நான் ஒன்றும் பிரயத்தனம் பண்ண கஷ்டப்பட வேண்டியது இல்லை. இது கதையத்தில் சுத்திகாப்பது தவிர அவகாசம். இங்க ஒரு பிரச்சனை, சுத்திகாகி ரஜதவர அவகாசத்தையும் எப்ப சொல்லுவான்? கிழிஞ்சல் வெள்ளியாக தெரிகிறது அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு கிழிஞ்சல் வெள்ளியாக தெரிகிறது. தெரியுமா எங்கேயாவது? கிழிஞ்சல்னு தெரிஞ்சாச்சுன்னா வெள்ளியா தெரிய முடியும். வெள்ளியாக தெரியும் காலத்துல கிழிஞ்சல்னு தெரியாது, கிழிஞ்சல்னு தெரிஞ்சா வள்ளின்னு தெரியாது. அப்படி இருக்கிறது எப்படி பாக்கியத்துல இந்த மாதிரி வந்தது? சுத்திகாக ரஜதவர அவகாசத்தையும் எப்படி சொல்லலாம்? நானும் சுத்திகா பிரதிபாசதே ரஜதமேவ பிரதிபாசதே. சுத்திகா அந்த சமகாலத்துல அவனுக்கு சுத்திகா தெரியவே இல்லை. அவனுக்கு என்ன தெரிகிறதுன்னா வெள்ளித்தான் தெரிகிறது. அவன் சொல்லுவான் சுத்திகதான் வெள்ளியா தெரிகிறதுன்னு சொல்லவே முடியாது. சுத்திகதான் தெரியலையா, வெள்ளித்தான் தெரிகிறதுன்னு தீர்மானம் சொல்லுவோம். அதனால இவர் சொன்ன வார்த்தை சரியா இல்லையே. சுத்திகையானது வெள்ளியாக தெரிகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. சுத்திகா இது ரஜதவத்தை உகலும் மோகப்பத்தியத்தை இந்த ரெண்டு சேர்த்து சொல்லிட்டாரு. இது சரியா ஆகாது. அப்ப அந்த பாக்கியத்துக்கு என்ன உபபத்தின்னு பஞ்சபாதிகாச்சாரியர் சுத்திகாகிரகம் உபரிதன சம்யஞான சித்தம் பரமாத்மக சுத்திகார்த்தம் அபேட்ச. இப்போ அவனுக்கு அப்படி தெரியறதுன்னு நான் சொல்ல வரல. பாஷ்யக்காரருக்கு அந்த அபிப்பிராயம் இல்லை. நான் சமகாலத்துல ரஜதம் தான் தெரியும், சுத்திகை தெரியாது. அப்படி இருக்கும்போது சுத்திகையாக எனக்கு தெரியுதுன்னு அவன் சொல்ல மாட்டான். ஆனால்
பாகம் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சொல்லலாம் இல்லையா, புத்திகை தான் ரஜதமாக தெரிந்தது. அப்ப பிரதிபாசத்தைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா அவனுக்கு அப்படி தெரியுதுன்னு இன்னொரு சொல்றான். ஒருத்தனுக்கு பிராந்தி வந்திருக்கு, இவன் வெள்ளி வெள்ளின்னு சொல்லிட்டு இருக்கானே, அவனை பார்த்து அவனால சொல்ல முடியாது, அவனுடைய வார்த்தையா இதை வச்சுக்க வேண்டாம். ஒரு நல்ல தத்துவஞானி புத்திகையே சரியா பிராந்தி பிரம வராதவன் இருக்கானே, அவன் சொல்றான் புத்திகையாகவும் உனக்கு ரஜதம் போல பிரகாசிச்சுட்டு இருக்கு, இது நிஜமான வெள்ளி கிடையாது அப்படின்னு யாரு சொல்லாம தெரிஞ்சிடும், இதையும் தெரியும். அதாவது சுத்திகாகிரகணம் உபரிதன சம்ஞான சித்தம் பரமார்த்த சுத்திகார்த்தம் அப்படின்ற உண்மையான சுத்திகார் தன்மை தான் அங்க இருக்கு. அதை வச்சு சொல்றா இன்னொரு. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, ரஜதம் போல பிரகாசிக்கிறதுன்னு எப்படி சொல்லலாம்? ரஜதமாக தானே பிரகாசிக்கிறது. ரஜதவத் அவபாசத்தைனா ரஜதம் போல நம்ம சொல்றது கூட ரஜதம் போல தெரிஞ்சது அப்படின்னு சொல்றோம். ரஜதம் போல தெரியல, ரஜதமாகவே தெரியும். எப்படி அந்த ரஜதம் போலான வதிப்பிரத்திய பிரயோகம் எப்படி பண்ணலாம்னு அடுத்தது அந்த கேள்விக்கு பதில் சொல்றார். வதிகிரகணம் சம்பிரயுக்த ரஜதஸ்வரூபஸ்ய மித்யா ரஜத சம்பேத இவ அவபாசனம் அங்கீகரிக்கும். ஏன் அந்த இவசப்தம் போட்டார்? வதிப்பிரத்தியம் போலாங்கிறது எதுக்காக போட்டார்னு சொன்னா, அங்க நிஜமாக ரஜதத்துக்கும் சுத்திகைக்கும் சம்பந்தமே கிடையாது. ரஜதம் பொய்யானது, சுத்திகையானது நிஜமா அங்க இருக்கக்கூடியது. ஒரு பொய் ஒரு நிஜம் ரெண்டுக்கும் உண்மையில சம்பந்தம் கிடையாது. இப்ப தெரிஞ்சது என்ன? பொய் தெரிஞ்சதா நிஜம் தெரிஞ்சதா அப்படின்னு பார்க்கணும். அத்தியாப பாஷ்யத்துல சத்தியாமிருத்தே விஷ்ணுங்கிருத்திய அப்படின்னா வெறும் பொய் தெரியாது, நிஜத்தோடு சேராமல் பொய் தெரியவே தெரியாது அப்படின்னு ஒரு மீனிங். பொய் நிஜத்தோட சேர்ந்து நிஜமா தெரியணும், நிஜமாம் போல தெரியணும். நிஜம் போல இல்ல நிஜமாக தெரியணும், ஆனா அது நிஜம் ஆயிடாது, அதனால நிஜம் போலன்னு. அப்ப அதை வச்சுட்டு சுத்திகையோடு உண்மை, சுத்திகையை நான் உண்மைன்னு வச்சிருந்தேன்னா, அந்த ரஜதங்கிறது பொய்னு வச்சிருந்தேன்னா, இது ரெண்டும் ஒன்றாக முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? ஆகவே ஆகாது. பொய்யும் நிஜம் எது ஒன்றாகும்? பொய் அது பொய், இது நிஜம், அது வேற இது வேற. ஆக இது ரெண்டும் ஒன்றாக முடியாது. ஆனா தெரியும் போது எப்படி தெரிகிறது? சேர்ந்த மாதிரி தெரிகிறது. எப்படி சேர்ந்தது? அதுதான் மிச்சா அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வதி பிரதேசத்தை செய்யணும். சம்பிரயுக்த அரஜதஸ்வரூபஸ்ய, அரஜதம் தான் அது நிஜம். அந்த மிச்சாரஜத சம்பேதான சம்பந்தம் இவ அவகாசனம் அங்கீகரிக்க. ஆக ஒன்று பொய்னு தெரியுது. எது பொய்ங்கிறது எப்படி தெரிகிறது? முன்னாடி தெரியுது பொய், பின்னாடி தெரியுது பொய். இதை ஏதாவது சொல்ல முடியுமா? முதல்ல ரஜதம்னு தெரிஞ்சது, அப்புறமா என்ன தெரிஞ்சது? ரஜதம் இல்லை, சுத்திகைன்னு தெரிஞ்சது. சுத்தி தான் இது. இப்ப சுத்திகைன்னு சொல்றது நிஜம், முன்னாடி தெரிஞ்சது அது பொய் அப்படின்னு நம்ம வச்சுருவோம். ஆனால் ஒருத்தருக்கு இப்படி கூட வரலாம் இல்லையா? முதல்ல கல்யாண ஞானம் அப்ப கூட கவனம் வரலாமா இல்லையா? அது ரஜதம் தான். அது ரஜதம்னு தெரிஞ்சுக்கணும்னா யாரோ கலந்து விட்டா அப்புறம் இது ரஜதம் இல்லை, இது வெறும் சுத்திகை அப்படின்னு ஒரு நாட்டு வரலாம் இல்லையா? அப்ப முன்னாடி இருந்தது பின்னாடி இருந்ததுங்கிறத வச்சுட்டு இது நிஜம் இது பொய் அப்படிங்கிறத தீர்மானம் பண்றது இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? மிச்சாத்வத்தை எப்படி தீர்மானம் பண்றதுங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மிச்சாத்வமப்பி ரஜதஸ்ய ஆகந்திக தோஷ நிமித்தத்வா அனந்தர பாத தர்சனார்த்த கர்த்ததே ந புனः பரமார்த்தாதிமதா ரஜதா அந்நியத்துவம் ஆசிரிக்க. இந்த மாதிரி நான் ஒரு கேள்வி கிளம்பினேன். இந்த கேள்விக்கு பதிலாக சில பேர் ஒரு சமாதானம் சொல்றேன், அது சரியில்லை, வேற மாதிரியா சொல்லணும்னு பஞ்சபாதிக்காது. என்ன சொல்ற? இந்த ரஜதத்தை பொய் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டால், உண்மையான ரஜதம் இவனுக்கு தெரியும். நிறைய ரஜதம் இவன் இருக்கு, இதுதான் உண்மையான ரஜதம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அதை காட்டிலும் இது வேறானது இப்ப தெரிஞ்ச ரஜதம்
ஆகையால இதை பொய் அப்படின்னு சொல்லலாம். அது உண்மைன்னு சொன்னா அந்த காலத்துல வேறானது என்னவா இருக்கும், வேறானது இருக்கும், அதுதான் பொய் ரஜதம். ஆக உண்மையான ரஜதத்தை காட்டிலும் வேறானதாக இருக்கிறதுனாலே இந்த ரஜதம் பொய்யான ரஜதம் அப்படின்னு சில பேர் வியாக்கியம். இது நமக்கு எப்படி இது அனிஷ்டமாகும், இதனால நமக்கு என்ன ஒரு நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா எப்படி வியாக்கியானம் பண்ணினால், பிரபஞ்சத்தை பொய் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான ஒரு பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறானதாக இருப்பதாலேன்னு சொல்ல முடியாது. நான் பிராந்தியில எனக்கு தெரிஞ்ச ரஜதத்தை ஏன் பொய்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இதை விட நல்ல சத்தியமான ரஜதம் இருக்கு தெரியும் இல்லையா. அந்த ரஜதத்தை பார்த்துட்டு இது அந்த காலத்துல வேறான ரஜதமானதுனால இதை பொய் ரஜதம் அப்படின்னு சொல்றேன்னு வச்சு இதை வச்சு நீங்க மித்தாத்த விவகாரத்தை சமர்ப்பணம் பண்ணினால், பிரபஞ்சம் பொய் அப்படின்னு சொல்லும் போது நாம பார்க்கிற பிரபஞ்சம் பொய்னு சொல்றது எப்படி பொய்னு சொல்லுவது? உங்களுக்கு நிஜமான பிரபஞ்சத்தை எங்க கண்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஏன்? அப்ப நிஜமாக ஒரு பிரபஞ்சத்தை வச்சுட்டு அப்புறம் இந்த பிரபஞ்சம் பொய் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்காது. அதனால அப்படி சொல்லாது. ரஜதா அந்நியத்து நகரஜதா அந்நியத்துங்கிறதுனால பொய் ரஜதம் சொன்னதாக வச்சுக்காதுங்க. பொய்னு சொல்றதுக்கு வேறு காரணம் தான். என்ன ரெண்டு காரணம் அப்படின்னு சொன்னா, ஆகந்துக தோஷ நிமித்தத்துவம்னு ஒண்ணு, அனந்தர பாகதர்சனம். இந்த ரஜதமா நிஜமான ரஜதத்தை வச்சு சொல்றதுங்கிறதுலாம் இன்னும் கணக்கில்லை. இப்போ பார்த்த ரஜதம் அடுத்த கணத்துல கிட்ட போய் பார்த்த உடனே அப்படி இல்லைன்னு தெரியுது. பாகஜானம் பாகத்தை பற்றியும் மேல விசாரிப்போம். இந்த பாகத ஜானம் வர காரணத்தை வச்சு அதை இந்த பொய்னு சொல்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ரஜதம் இந்த காரணம் இந்த தோஷத்தினால இங்க தெரியுது, நிஜமா இப்படி தெரிஞ்சிருக்க கூடாது. எனக்கு நிஜமா அங்க எப்படி தெரிஞ்சிருக்கணும் நியாயமா, இது வெள்ளி இல்லை, இது ஒரு சுத்திகை தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்த காரணத்தினால, ஏதோ ஒரு தோஷ காரணத்தினால அது வெள்ளி அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப என்னாச்சு, வெள்ளி தெரியறதுக்கு காரணமானது ஆகந்துகமான ஒரு தோஷம். ஆகந்துக தோஷம் ஏன் சேர்த்து போடுவான்னு கேட்டா, ஆகந்துகம்னா அப்போ ஏற்பட்ட தோஷம். அதாவது திருப்ப முதல்ல இல்லை, அனாதி காலமாக இல்லை, சாதியாக அப்பப்போ காரணத்தினால உண்டாகக்கூடிய ஒரு தோஷம். இது ஆகந்துக தோஷம்னு சொல்லுவோம். அனாதியாக ஒரு தோஷம் இருக்கு, இது அவித்யைன்னு சொல்லுவோம். இந்த அவித்யா தோஷம் ஆகந்துக தோஷம் கிடையாது, அனாதி தோஷம். அவித்யா தோஷத்தினாலதான் பிரபஞ்சமே தெரியுது. அப்படி இருக்க இதை பொய் சொல்றது இல்லையா, நம்ம ஆகந்துக தோஷத்தினால வந்தா அப்ப பொய் சொல்லுவோம். மண்ணிலையோ காமாலைன்னு ஒரு தோஷம் இருக்கு, அதனால இதெல்லாம் மஞ்சளா தெரியுது அப்படின்னு சொன்னா தெரியறது தெரியல. தண்ணி நன்னாவே இருக்கிறது தெரியறத பொய்ன்னு நாங்க சொல்ல முடியுமா? அதனால அதுவும் அவித்யா தோஷத்தால்தான் தெரியுதுன்னு கேட்டா, அதனாலதான் ஆகந்துக தோஷம். அவித்யா தோஷமா இருக்கலாம், ஆனா அது ஆகந்துக தோஷம். அதனால உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தோஷத்தினாலே எது தெரிகிறதோ அது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு வியாசம். இப்ப வெள்ளியாக தெரிஞ்சதுக்கு காரணம் வேற ஒரு தோஷம். இந்த தோஷத்தினால தெரிகிற காரணத்தினாலே அது பொய்யானது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த வெள்ளி இது இல்லவே இல்லைன்னு பற்றி தெரிஞ்ச பாதைக்கான ஏற்பட்டத்தினாலையும் அதை நான் பொய் இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது. பிரபஞ்சத்தை பொய்னு சொல்றதுக்கும் இங்கேயும் ஒரு தோஷம் காரணமாக இருக்கிறதுனால தான் பொய்னு சொல்றேன்னு ஒண்ணு. பரமார்த்தமான தத்துவஞானம் ஏற்பட்டுன்னா அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் பாதிக்கமாகும். இது உண்மை இல்லைங்கிற விஷயம் தெரிந்து போறதுங்கிற காரணத்தாலையும் இதை பொய்னு சொல்றேன். வேற நிஜமான பிரபஞ்சம் தனியா இருக்கு, அது வேற, இது பொய்யான பிரபஞ்சம்னு சொல்ல வராது. சூலாவித்யா சொல்லலாம். மற்ற எல்லா தோஷத்தையும் ஆகந்துக தோஷத்துக்கு மித்யாத்வம் அப்படி ரஜதஸ்ய ஆகந்துக தோஷ நிமித்தத்வா அனந்தர பாக தர்சனாச்ச சக்யதே ந புனः பரமார்த்தாத்மகா ரஜதா அந்நியத்துவம் ஆஸ்தித்ய. இதுவும் வந்து தத்ர அகம் பிரயுக்தத்வாத் ரஜதஸ்ய ந இதம் தாவதாதः தத்கதः கிந்து சம்பிரயுக்தகதः இவ அபரோக்ஷாவபாசத்து சம்ஸ்காரஜன்மனோபி
ஜானாந்தர்பாவாச்ச இது இதுக்கு மேல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறார். நமக்கு இந்திரியத்தினால என்ன தெரியுது? கண்ணை திறந்து பார்த்தா அந்த ரஜதம் அந்த சமகாலத்துல எழுத்தாவில் இருக்கு, ஏதோ இருக்கு, நேரம் இருக்கு, அதுதான் அப்படின்னு தெரியுது இல்லையா? இப்போ தன்னால தெரியணும்னா நம்ம இந்திரியத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, அப்பதான் அது தெரியும். இந்திரியத்துக்கும் வெள்ளிக்கும் சம்பந்தம் இருக்கோங்க, வெள்ளியே அங்க இல்லை. அப்ப இந்திரியத்துக்கு நம்ம கண்ணுக்கும் அந்த வெள்ளிக்கும் எப்படி சம்பந்தம் வரும் இல்லையா? அப்ப தன்னோடு சம்பந்தப்படாமலே அந்த வெள்ளி தெரிகிறது அப்படின்னு ஒரு தன்னால அந்த வெள்ளியை பார்க்கல. இந்த வேதாந்த சித்தாந்தத்தை வரும்போது கிராந்தியில தெரியக்கூடிய அந்த வெள்ளியோ எது தெரியுமோ அந்த வஸ்துவை, அந்த இல்லாத வஸ்துவை அவன் இந்திரியத்தினால பார்க்கவில்லை. அந்த இடத்துல அதுக்கு தனியா ஒரு வெற்றி அவித்யாவிற்கே ஒத்துவான். சாட்சியால பார்க்கறான்னு முன்னால பார்க்கறதுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடி தன்னோடு சம்பந்தம் இருந்தால்தான் பார்க்க முடியும். இந்திரிய சம்பந்தம் இதை இந்திரிய சம்பிரயுக்தம். இப்ப ரஜதமானது அசம்பிரயுக்தம், இந்திரிய சம்பந்தம் இல்லாதது. அப்படி ஆனதுனாலே அது ஏதோ எதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இதன்தான எதுக்காக இருக்கும் தன்மை. இது ரஜதம்னு சொல்லணும், இதுன்னு சொல்றது எதுக்காக இருக்கிறது, இதுன்னு சொல்றது. அப்ப இதன்தாங்கிற அம்சம் இருக்கு, இந்த அம்சம் ரஜதத்தை சேர்ந்தது கிடையாது. இதந்தாவபாசா தத்கதா, ரஜதம் இதோ இருக்கு அப்படின்னு அதுல ஒரு புரோவர்த்திக்கும் தெரிகிறதே, இது ரஜதத்தை சேர்ந்த அம்சம். இந்து சம்பிரயுக்தகதா வாஸ்தவமா அந்த சம்பிரயுக்தமா இருக்கிறது என்ன? இந்த சுத்தியில இருக்கக்கூடிய அந்த புரோவர்த்திக்கும் இதந்தங்கிற தன்மையானது ரஜதத்துல தெரியுது, அதோட சேர்ந்து தெரியிருக்கிறார். சுத்தி மறையிறது ரஜதம் தெரியுது அப்படின்னு சொல்றோமே, அந்த சுத்தி மறையிறதுனா சுத்தமா அதுல சர்வாம்சமும் மறைஞ்சு போயிருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் தெரியவே தெரியாது. ஒரு சுத்தி இருக்கு, அந்த சுத்தி அப்படியே ஒரு போர்வை போட்டு மறைச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அந்த ரஜதம் வருவோம், அதுவும் தெரியும், இதுவும் தெரியும். ஆனால் சுத்தியாக தெரியக்கூடாது. சுத்தியாக தெரிஞ்சால் நமக்கு பிராந்தி வர முடியாது. அது மற்ற சாதாரணமான அம்சத்துல அது தெரியலாம். அதனால அதுல உள்ள ரஜதத்துவ அம்சம் இருக்கு, இது மறையல, சுத்தித்துவ அம்சம் மறைஞ்சு. சுத்தி தெரிகிறது, எப்படி தெரிகிறதுனா இதம்னு தெரிகிறது, இதுதான் நம்ம இந்திரியத்தால தெரியுது. அது மேல அடுத்த நாள் சுத்தித்துவது ரஜதத்தை ஆரோபணம் பண்ணிங்க. அப்ப இதமும் எதை சேர்ந்தது, இதுன்னு எதை காண்பிக்க சொல்றான், சுத்தியை காண்பிச்சு. அப்ப இதுங்கிற அந்த அம்சமானது சுத்தியை சேர்ந்தது ரஜதத்துல தெரிகிறது, ரஜதத்து இதம் கிடையாது. இந்து சம்பிரயுக்தகதா இல்ல இதந்தாவ அபரோக்ஷாவபாசோ சம்ஸ்கார ஜன்மனோபி ரஜதோல்லேசஸ்ய தோஷபலாத் இந்திரியஜான அந்தர்பாவாச்ச இது திரஷ்டம். இதுல இன்னொரு அம்சம், பிரத்யட்சமா அது தெரிகிறது இல்லையா ரஜதம். ரஜதம் பிரத்யட்சமா தெரியணுமானால் அந்த ரஜத ஜானம் இந்திரியத்தினாலே உண்டானதாக இருக்கணுமே, அப்பதான் அது பிரத்யட்சமா தெரியும். இந்திரியத்தினால உண்டாகாத ஜானம் பிரத்யட்சமாக ஆகுமோ? அதனால பார்க்கல ரஜதம் இருக்குன்னு யாரோ சொன்னா அப்படின்னா அந்த ரஜத ஜானம் பிரத்யட்சம் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா இங்க எப்படி தெரியுது, ரஜதம் நேரவே தெரியுது, பிரத்யட்சமா தெரியுது. ஆனா பிரத்யட்சமா தெரியணுமானால் அதுக்கு என்ன வேணும், இந்திரிய கஷ்டம் வேணும். அதுதான் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு அப்ப எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டா சம்ஸ்காரத்தினால தெரியுது. சம்ஸ்காரம்னா நினைச்சு பார்க்கறான்னு அர்த்தம். அது ஒன்றும் பிரத்யட்சம் இல்லை. ஏற்கனவே தெரிஞ்சதை சம்ஸ்காரம் இருக்கிறத வச்சுட்டு நினைச்சு பார்த்தாங்கன்னா அது பிரத்யட்சமாகுமா? ஆகாது. அப்ப எப்படி அதை பிரத்யட்சம் சொல்றதுன்னு கேள்வி. பதில் சொல்றார், சம்ஸ்கார ஜன்மனோடு ரஜதோல்லே, சம்ஸ்காரத்தினால்தான் இது உண்டானது ரஜதங்கிற ஜானம். ஆமாம், இருந்தாலும் தோஷபலா இந்திரிய ஜான அந்தர்பாவாச்ச, உங்ககிட்ட இருக்கிற தோஷமானது பிரத்யட்சமா வந்த அந்த ஞானத்தோடு அந்த ரஜத ஞானத்தை சேர்த்து விட்டு
எப்படி அந்த சுத்திங்கிற எழுத்தாபுரம் இருக்கிற வஸ்துவில ரஜதத்தை சேர்த்து விட்டு ரெண்டையும் ஒன்னா பண்ணி விட்டதோ தோஷமானது, அதனால இதுவே ரஜதம்னு தீருதோ, அதே மாதிரி அந்த இடம் சுத்திகா தியானம் எனக்கு பிரத்யட்சமான தியானம் வந்தது. அந்த தியானத்துல ரஜத தியானத்தை ஒன்னா சேர்த்து விட்டு அந்தர்பாவா, இந்திரிய தியான அந்தர்பாவா, இந்திரியத்தினால உண்டான தியானம் இது வேற, ரஜத தியானம் வேறு அப்படின்னு அந்த வேற்றுமை தெரியுவாங்க. பிரம்மகாலத்துல சுத்தமா தெரியாது. இவனுக்கு ரஜதம் தெரிகிறது, இந்திரியத்தினாலேயே தெரியுது அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, இந்திரியத்தினால அந்த ஒரு தியானம் வந்துருக்கு. அந்த வந்த தியானம் இருக்கு, அதோடு இந்த ரஜத தியானமானது ஒன்னா போயிடுச்சுன்னு சொன்னா தோஷத்தினால அப்படி தெரியுது. அப்படி தெரியறதுனால இவன் அந்த ரஜதமும் கண்ணுக்கு தெரியுது. ஒரு உதாரணம் பாருங்களேன். நாம வெள்ளம் எப்படி இருக்கும்? மதுரமாக இருக்கும். வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த மாசுரியம் நமக்கு எப்படி தெரியுது? நாக்குனால. இந்த ரசனேந்திரியத்தால் தான் அதை நாம புரிஞ்சுக்கிறோம். நாக்குனால தெரியுது எப்படி தெரியுது? வாயில போட்டா தெரியுதுங்கிறதுக்காக, வாயில போட்டா தெரியுது அப்படிங்கிறதுக்காக நாக்குனால தெரியுதுன்னு சொல்லிட முடியாது. ஏன் தெரியுமா? வாயில அந்த வெள்ளத்தை போட்டா முதல்ல கঠিன ஸ்பர்ஷம் நமக்கு தெரியுது. தெரியுதா இல்லையா? அது கொஞ்சம் கடினமாக இருக்கு, அப்புறம் மெதுவா அது தரையுது, அதெல்லாம் தெரியுது. இதெல்லாம் நாக்குனாலையா தெரியுது? அந்த சுவதீந்திரியம் இருக்கு. ஸ்பர்ஷத்தை தெரிவிக்கிறதுக்கு சுவதீந்திரியம் இருக்கு. சொத்து இருக்கு, இதுதான் அந்த ஸ்பர்ஷத்தை காண்பிச்சுக்கிறோம். சுத்தமா இருக்கா, சீத்தமா இருக்கா, ஜெல்லுல இருக்கா, சூடா இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரியுது? சுவதீந்திரியத்தினால. நாக்கில போட்டாலும் தெரிய முடியாது. அப்ப இந்த அம்சமானது சுவதீந்திரியத்தினால தெரிகிறதா இல்ல ரகனேந்திரியத்தினால தெரிகிறதா மாதுரியம் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஒரு பரிசோதனை தான் சொல்லணும். பரிசோதனை உடனே தெரியுதுன்னு சொல்ல முடியாது. சந்தேகம் வந்துடுமே. அப்ப என்ன சொல்லணும்னா, சுவதீந்திரியத்தினாலே அந்த மாதுரியம் தெரியக்கூடிய விஷயமா இருந்தால் அந்த வெள்ளத்தை உடம்புல எந்த இடத்துல வச்சாலும் அந்த மாதுரியம் தெரியும். சுவதீந்திரியம் இருக்கு. இப்ப அந்த சூடு, அந்த சைத்தியம் இதெல்லாம் எங்க வச்சாலும் தெரியும். நாட்டில் போட்டாதான் தெரியும் இல்லை. அதுல உள்ள சூட எங்க வச்சாலும் தெரியும். ஏன்னா தொழிந்திரியம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனா அந்த ருசி இருக்கு, அது நாட்டில் போட்டாதானே தெரியுது. அதனாலதான் அது சுவதீந்திரியத்தினால தெரியல, ரசனேந்திரியத்தினால தெரியுது அப்படின்னு அன்வய விபரீதத்தினால கண்டுபிடிக்கும். இதை நான் எதுக்கு சொல்றேன்? இதை நீங்க பழக்கப்பட்டு போனதுனால இது பிரத்யட்சம்னு சொல்றது. நிஜமா இது பிரத்யட்சமே இல்லை, ரொம்ப அனுமானம் பண்ணி அன்வயம் பார்த்து கட்டப்பட்டு படிச்சுக்கலாம். கதை நேரம் தெரிகிற மாதிரி இல்லை இந்த விஷயம். எதனால தெரியுது அப்படிங்கிறது நீங்க யோசனை பண்ணணுமே தவிர பிரத்யட்சமா எனக்கு நாட்டால தெரியுதுன்னு சொல்லவே கூடாது ஞாபகம் நிஜமா. ஆனா இந்த அம்சம் ரொம்ப பிரத்யட்சமாகும். ருசி தெரியணும்னா நாட்டில போடுறது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு கொடுத்துருக்கிறதுனால, ரொம்ப தீர்மானமா இருக்கிறதுனால அதை பிரத்யட்சம் உபச்சாரமாக சொல்லப்படுறது. நிஜமான பிரத்யட்சம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பிரத்யட்சம் இல்லாதத கூட பிரத்யட்சம் அப்படின்னு சொல்ற வழக்கம் வந்தார். அப்ப அந்த விதத்துல பார்க்கறது இந்த ரஜத தியானம் உண்மையில பிரத்யட்சமாக இல்லாட்டா கூட இந்திரியத்தினால வராததுனால, அப்படி ஆனாலும் கூட இந்திரியத்தினால வந்த தியானத்தோட சேர்ந்து இருக்கிற காரணத்தினால இதையும் நாம அந்த இந்திரியத்தினால வந்த தியானமாக பேச ஆரம்பிக்கும். இந்திரிய ஞான அந்தர்பாவாச்ச இது பிரத்யட்சம். அப்புறம் ரெண்டு உதாரணம் சொன்னாரு, அதனுடைய தாற்பயம் சொல்றார். ஒன்னு சுத்திகா உதாரணம், ஒன்னு ஏகச்சந்திரா பத்விங்கிறது. தத்திர சுத்திகோதாரணேன சம்பிரயுக்த அனாத்மா ரஜதம் மீது தரிசனம். நமக்கு எதுல இந்திரியம் சம்பந்தப்பட்டிருக்கோ அதுக்கு ஆத்மாவாக ரஜதம் இல்லையா? ஆத்மா அதுவாக இருந்தால் அப்ப ஆத்மாவா? அதுவாக இல்லை, அது ரஜதமாக இல்லை. எது நாம பார்க்கிறோமோ அது ரஜதம் இல்லை, அது அனாத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம். இது நமக்கு எந்த விதத்துல வேதாந்தத்துல உபயோகப்படுறதுன்னு பாருங்க. நமக்கு எது ஆத்மாவாக தெரிகிறதோ அது ஆத்மா இல்லைன்னு சொல்றதுக்காக இந்த உதாரணம் தேவை.
நிரஞ்சனஸ்ய சைதன்யஸ்ய ஆத்மதர்த்தே அனிதமம்சஸ்ய அநாத்மா சர்வபாஸ்யத்வேன யுஷ்மதர்த்த லக்ஷணாபன்னः அகங்காரः அத்தியஸ்தः இது பிரதர்சனார்த்தம். என்ன ஆச்சுன்னா ஆத்மதர்த்தம் யுஷ்மதர்த்த பிரத்யேகோதரியோட ஆரம்பிச்சாரோ இல்லையோ, சாஸ்திரப்படி உண்மையான ஆத்மா ஒன்று இருக்கு, இன்னொன்னு அனாத்மா. சாஸ்திரப்படி ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு வச்சுப்போம். அது தெரிவிக்கக்கூடிய ஆத்மா அனாத்மா. அதுல இது என்ன ஆச்சுன்னா ஆத்மாவையும் அனாத்மாவையும் கலந்து அந்த அனாத்மாவை ஆத்மான்னு தெரியும். சரீரத்தை ஆத்மான்னு சொல்றோம். சரீரத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா சரீரத்தை ஆத்மான்னு சொல்லிக்கலாம். அனுமானத்தினால உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிக்கலாம். உள்ள இருக்குன்னு சொன்னாலே நமக்கு அது ஆத்மா இல்லை, நிஜமான ஆத்மா அது இல்லை. உள்ள ஏதோ சரீரத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது பிராணமோ வேற ஏதாவது இந்திரியங்களோ மனசோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வஸ்துவா இருக்குன்னு சொல்ல அது நிஜமான ஆத்மா கிடையவே கிடையாது. அதனால என்னாச்சு, இப்ப அனாத்மாவை ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கானே, நீ பார்க்கிற ஆத்மா ஆத்மாவே இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக சித்துக்காரர்கிட்ட உதாரணம். நீ பார்த்திய வெள்ளி அது வெள்ளி இல்லை, நீ எதை பார்த்தியோ அது வெள்ளி இல்லை அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஏகச்சந்திரா எதுக்காக, விகந்திரோதாகரணேன ஜீவ ஈஸ்வரயோகோ ஜீவானாஞ்ச அனாத்மரூபோ பேதாவகாசா. இது ஒரே ஒரு வஸ்து அநேகமாக தெரியறதுக்கு ஒரு தெரிய முடியுமா கேட்டா சந்திரன் ஒண்ணுதானே, எப்படி ரெண்டாவது தெரியுது இவனுக்கு அப்படின்னு கேட்டா பிராந்தி. பிரமையான தெரியுது, தோஷத்தினால தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அது பிரமதான் நியாயமா. அது நாம சில சமயம் சமயம் நமக்கு சமயம்னு தெரிஞ்சு விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது பிரமைன்னு சொல்ல மாட்டோம். தெரியாத பரியந்தம் அதை பிரமா நல்ல ஞானம்னு நினைச்சுட்டாங்க. அது பிரமைன்னு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தெரியாம போயிடுச்சோன்னா அதை சாந்தின்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறமும் அதே மாதிரிதான் தெரியுதுன்னு சொன்னா அது பிரமை இல்லையே அப்படின்னு நம்ம கிட்ட உள்ள பழக்கம். கண்ணாடியில முகம் இருக்கு முன்னாடி தெரியுது. கண்ணாடியில பார்த்தா எல்லாருக்கும் முகம் தெரியுது. எங்க இருக்கு, கண்ணாடியில இருக்கிறதா தெரியுது. இது அப்படியே நம்பிட்டாங்கன்னா ஏமாந்து போடலாம். இது முதல்ல நம்பும் போது நம்பினா அதான் பிரமாணமா நம்புறதுன்னு. கண்ணாடியில இருக்கு நம்பும். அப்ப என்னாச்சு, அது அதை பிரமாத்மக தியானமாக நினைக்கும். அதுக்கப்புறம் இவனுக்கு விவேகம் வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லை, இது ஒரு தப்பு அப்படின்னு தியானம் பண்ணும். தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கண்ணாடியில பார்த்தா தெரியுதா இல்லையா, இப்ப தெரிஞ்சுட்டே இருக்கு. இது ஒன்றும் சுட்டு போறது இல்லை, சுட்டு இருக்கிறது தியானம் மாதிரி ஆரம்பம் அப்புறம் தெரியலேங்கிறது இல்லை. அதனால இவன் என்ன சொல்றான், கண்ணாடியில பார்த்தா எனக்கு ஒரு பிராந்தியா இருக்குன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. கண்ணாடியில முகம் தெரியுது, நான் ஏமாறல, கண்ணாடியில முகம் தெரியுது, எனக்கு பிராந்தி இல்லை. பிராந்தி தான் அது ஏற்கனவே தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா அது பிராந்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழக்கப்பட்டு போச்சு. ஏற்கனவே அப்படி பழக்கப்படாம இருந்தது, பழக்கப்படாம இருக்கும்போது பிராந்தி. அதுவே ரொம்ப பழக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அந்த பிராந்தின்னு சொல்ல மாட்டான், நான் ஏமாந்தவன் இல்லை அவ்வளவு மாத்திரம் சொல்லுவான். அது சத்தியமா போகும். அப்ப அந்த விதத்துல பார்த்துட்டு நமக்கு ஒரே வஸ்துவில அநேகமாக வரக்கூடிய அவகாசம் இருக்கு. இதுவும் சமம்தான். இப்போ ஒரு சந்திரன் ரெண்டு சந்திரனாக எனக்கு கண்ணில் இருக்கக்கூடிய தோஷத்தால தெரியுறதே, இதை பிரமம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதான, சமம்னு தாராளமா சொல்லலாம். தோஷத்தால தெரியுறது அப்படின்னு எவன் சொல்லுவான்னு கேட்டா பழக்கப்பட்டவன் சொல்லு. அவன் சாந்தி இல்லைன்னா அவன் ஒரே வஸ்துவில அநேகமே தெரியறதுக்கும் இது உதாரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரே சைத்தன்யத்துல ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படின்னு ரெண்டு சைதன்யமாக தெரிவது. ஜீவன்களுக்குள்ளேயே ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்தனி ஜீவன் அப்படின்னு சொல்லி அநேக ஜீவமாக தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றிலேயே தெரிய முடியுமான்னு கேட்டா அதுக்கு உதாரணமாக ஏகச்சந்திரா தத்விதீயவது உதாரணம்.